ஹலோ ஆல், வெல்கம் டு ஹெரிட்டேஜ் அவன். பாரம்பரியத்தை போற்றுவோம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 100 வருடம் பழமை வாய்ந்த தூண்டாமணி விளக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தூண்டாமணின்ற விளக்கு பண்டைய காலங்களில் கோவில்களில் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் நார்மலான விளக்கு ஏற்றும் போது அதில் இடைக்கிடைக்க நம்ம ஆயில் ரீஃபில் பண்ண வேண்டிய நிலைமை வருது. அதை தவிர்ப்பதற்காக அவங்க தூண்டாமணி விளக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த தூண்டாமணி விளக்கு என்பது அதோட மேல் பாகத்தில் 500 ml ஆயிலை சேமித்து வைக்கும் திறன் கொண்டது. அதனால் இந்த விளக்கு 10 மணி நேரம் தொடர்ந்து எரியும் திறன் வாய்ந்ததாக இருக்கிறது. இதோட மெக்கானிசம் பார்த்தோம்னா நம்ம இந்த காலத்தில் யூஸ் பண்ணுற இந்த பேட் ஃபீடரில் யூஸ் பண்ணுற அதே சேம் மெக்கானிசம் தான். ஆயில் தீர்ந்தோறும் மேலேருந்து ஆயில் விழுந்து விழுந்து ரொம்ப நேரம் இந்த எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த தூண்டாமணியோட இம்பார்ட்டன்ஸே. இந்த தூண்டாமணி விளக்கானது மேல் பகுதி வளைந்து வளைந்து மூன்று வளைவை கொண்டது. அதுக்கு மேலே நம்ம செயின் போடுறதுக்கு இருக்குது. அந்த கூடு மாதிரி இருக்க இடத்துல அது ஆயிலை சேமித்து வைக்கிது. கீழே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு யாழி இருக்குது. அது சிங்க யாழி, அதோட ஃபேஸ். அங்கேருந்து தான் அந்த நம்ம விளக்கு பொறுத்துற இடம் வருது. அங்கே தான் விளக்கு பொருத்துறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த யாழி வாயை திறந்துருக்கும் போது அங்கேருந்து தான் அந்த விளக்கு பொருத்துற இடம் ஸ்டார்ட் ஆகுறது உங்களால் கிளியராக பார்க்க முடியும். இதுக்கு மேலே மாற்ற அந்த பாகத்தில் தான் நம்ம ஆயிலை ஊற்றி இதில் மாட்ட முடியும். எந்த விதமான லீக்கேஜும் இருக்காது. அது அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது எப்படி எரியுங்கிறத நான் காணிச்சு தரேன். இப்படி நம்ம இந்த விளக்கு பொருத்திட்டோம்னா நம்ம வீட்லேயோ எங்கேயாவது நமக்கு டெக்கரேஷன் பண்ணணும் வேண்டிய இடத்துல நம்ம பொருத்தி ஹேங்கிங் பண்ணிக்கலாம். ஹேங்கிங் பண்ணால் இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எந்த விளக்குலையுமே அதோட ஒரிஜினல் செயினோட வராது. ஆனால் இந்த விளக்கில் அதோட ஒரிஜினல் செயினோடு வந்திருக்கு. அது இந்த விளக்கோட ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி ஆகும். இந்த மாதிரியான பழங்காலத்து பொருட்கள் உங்களுக்கும் வாங்கணும்னு ஆசை இருந்தால் உங்களால் வாங்க முடியும். எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜான Kerala_antiques, அதாவது கேரளா ஆன்டிக்ஸுங்கிற எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் உங்களாலையும் இந்த மாதிரி பழங்காலத்து பொருட்களை வாங்க முடியும். நாங்கள் இந்த பேஜில் ஒவ்வொரு பொருளோட டிஸ்கிரிப்ஷன் போட்டு அதோட ஹைட்டு, அதோட லென்த்து, டயமீட்டர் எல்லாமே போட்டு கொடுத்துருப்போம். அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து அந்த பொருளை பற்றி வாசித்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் டேரெக்டாக மெசேஜ் பண்ணி கூட வாங்கலாம். இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அங்கே மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.